வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இரண்டாவது நாளாக தொடரும் தபால் வாக்குப்பதிவு. ஆர்வத்துடன் வாக்களிக்கும் அரசு ஊழியர்கள். ஏற்றுமதி விவசாய யுகத்தை ஆரம்பிக்க உள்ளதாக சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. தமது தோல்வியை அறிந்துள்ள ரணில் போலியான வாக்குறுதியை வழங்குகின்றார் என்று அனுருகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி தேர்தலில் நடுநிலைமை வகிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்தும் பணி இன்று இரண்டாவது நாளாக நடைபெறுகிறது. தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதோடு மாவட்ட செயலக அலுவலக அதிகாரிகள், தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலக அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பு காலை 8:30க்கு ஆரம்பமாகி மாலை 4 மணியளவில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்தன. இன்று மற்றும் நாளை முப்படைகளின் பணியாளர்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரச நிறுவனங்களின் ஊழியர்களும் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 1500க்கும் மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் வாக்களிக்க முடியாத போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நாளை தபால் மூலம் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்காளர்கள் உரிய திகதிகளில் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் 11 மற்றும் 12ஆம் திகதிகளில் தங்கள் பணியேற்றும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் காரியாலயங்களில் வாக்களிக்கலாம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு 7,12,319 தபால் மூல வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதுடன் குருநாகல் மாவட்டத்தில் 76,977 தபால் மூல வாக்காளர்கள் அதிகூடிய வாக்காளர்களாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஏற்றுமதி விவசாய யுகத்தை ஆரம்பிக்க உள்ளதாக சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மகியங்கனி பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாம் வேலை திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அதேபோன்று சில பொருட்களின் விலைகள் குறைக்கப்படவில்லை என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். எனினும் அவற்றை ஒரே சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ள முடியாது. எதிர்வரும் 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட உள்ள விடயங்கள் தொடர்பாக ஏலம் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கருவின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது திசை காட்டி மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா அல்லது நாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோமா? திசை காட்டிக்கு எப்போதும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளை போன்று நமது விவசாயத்தையும் ஏற்றுமதி பொருளாதார நிலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நாம் யாருடனும் இணையவில்லை. எனினும் அனுருகுமார திசாநாயக்க முன்னதாக மஹிந்த ராஜபக்சவோடு இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்றதுடன் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தங்களுடன் இணைந்து கொண்டதாக சுயேட்சை வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தமக்கான வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அரச பணியாளர்களின் வேதனத்தை 24% உயர்த்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போலியான வாக்குறுதியை வழங்கியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எல்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை கூறினார். வேதனத்தை அதிகரிக்குமாறு கூறி அரச பணியாளர்கள் கடந்த 3.5 மாதத்திற்கு முன்னர் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேதனத்தை அதிகரிக்க முடியாதெனவும் அவ்வாறு வேதனம் அதிகரிக்கப்பட்டால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தற்போது ஜனவரி மாதம் முதல் 24% வேதனம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறுகிறார். தமது தோல்வியினை அறிந்துள்ள அவர் இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்குகின்றார். சகல விவசாய கடனையும் ரத்து செய்வதாகவும் ஜனாதிபதி கூறுகிறார். ரணில் விக்ரமசிங்க தற்போதும் பழமையான முறையிலேயே உள்ளார். தேர்தல்கள் வருகின்ற போது வேதனம் அதிகரிக்கப்படும் என்று கூறுகிறார். தேர்தல்கள் வருகின்ற போது நெல் மற்றும் தேயிலை விலையை அதிகரிப்பதாகவும் குறிப்பிடுகிறார். அதேபோன்று எந்த தேர்தல் வந்தாலும் மதுபானமும் உணவு பொதியையும் வழங்குகிறார். தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவாளர்கள் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. எனினும் கட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசகர்கள் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்குவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நடுநிலைமை வகிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் போது சில வேட்பாளர்களுக்கு தாம் ஆதரவு வழங்குவதாக வெளியான தகவல்களில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என்றும் அவர் அறிக்கை ஒன்றை விடுத்து குறிப்பிட்டுள்ளார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளர்களுக்கும் ஆதரவளிக்காமல் நடுநிலைமை வகிப்பதற்கு தீர்மானித்துள்ளேன். கடந்த காலத்தை போன்று எதிர்காலத்திலும் இவ்வாறான நிலைப்பாடே உள்ளது. இலங்கையின் எதிர்காலம் தொடர்பாக தற்போது போன்று நிலையற்ற தன்மை முன் ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. எனவே பாரதூரமான இந்த நிலைமையினை அறிந்து அனைத்து வாக்காளர்களும் செயற்பட வேண்டும். தனிநபர் தொடர்பாக கருத்தில் கொள்ளாத வேட்பாளர்கள் முன்வைத்துள்ள திட்டங்கள், அதனை நடைமுறைப்படுத்தும் விதம் மற்றும் இயலுமை என்பன குறித்தும் சிந்தித்து வாக்காளர்கள் தமது வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள 14 லட்சம் அரசு ஊழியர்களின் மூளைகளும் சலவை செய்யப்பட்டுள்ள நிகரமும் பொய்யான வாக்குறுதிகளால் அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் என்றும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் அரந்திக பெர்னாண்டோ குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று அரசு உத்தியோகத்தர்கள் தபால் மூலம் வாக்குகளை பதிவு செய்கின்றனர். 14 லட்சம் அரசு உத்தியோகத்தர்கள் நாட்டில் உள்ளார்கள். அரசு அதிகாரிகளின் மூளைகளும் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களிடம் தற்போது பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அவர்களை நம்ப வைத்துள்ளார்கள். இந்த நாட்டில் 1971 மற்றும் 1989 ஆண்டுகளில், குறிப்பாக 89 இடம்பெற்ற 2 கலவரங்களால் 60,000 இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். வடக்கிலும் அவ்வாறான ஒரு நிலைமைதான் காணப்பட்டிருந்தது. வடக்கிலிருந்து இளைஞர்கள் குழு ஒன்று புலிகள் அமைப்புடன் சேர்ந்து நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல இருந்த போது அங்கு அதிகளவான கொலைகள் இடம்பெற்றிருந்தது. இன்றைய காலகட்டத்திலும் அவ்வாறு இளைஞர்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார்கள். சமூக வலைதளங்கள் மூலம் இளைஞர்களின் மனதை அழிக்கும் நிலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். இன்றிலிருந்து இதை மாற்றியமைக்க முடியுமா என்பதை பார்ப்போம். மாற்ற முடியாவிட்டால் தோற்கப் போவது ஜனநாயகம்தான். ஆனால் தோல்வியடைந்த பின்னர் மீண்டும் போராடச் சொன்னால் அல்லது நாடாளுமன்றத்தை எரிக்க வேண்டும் என்று பேசுவார்கள். எனவே இதனை தடுக்க வேண்டும். நான் இன்றிலிருந்து சுயேட்சை உறுப்பினராக மாறி அவர்களை தோற்கடிக்க வேண்டும். இதனை செய்வதற்காக அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்வேன் என்றும் அரந்திக பெர்னாண்டோ தெரிவித்தார். விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்களே இன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்று கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியம் ராசமாணிக்கன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழான 2 ஒழுங்கு விதிகள், கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டத்தின் சட்டத்தின் கீழான 2 கட்டளைகள் மற்றும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் ஆக்கப்பட்ட விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, 1948 ஆண்டிலிருந்து தமிழ் தலைவர்களையும் தமிழ் மக்களையும் சிங்கள அரசியல் தலைவர்கள் ஏமாற்றியதன் காரணமாகவே ஆயுத போராட்டம் தோற்றம் பெற்றது. தமிழ் மக்களின் போராட்டத்திற்கான காரணம் சிங்களவர்களில் பெரும்பாலானோருக்கு தெரியாது. நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த மக்களே, எங்களுக்கான உரிமைகளை மறுத்த காரணத்தினாலேயே நாங்கள் இந்த நாட்டில் ஒன்றாக வாழ முடியாது என்ற கோஷங்கள் எழுந்தன. ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிங்கள தலைவர் எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி ஆவார். ஆனால் ஒரு சில தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை களமிறக்கியுள்ளார்கள். இந்த மனநிலை அவர்களிடையே ஏற்பட சிங்கள தலைவர்களே காரணம். யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களின் பின்னரும் பொது வேட்பாளர் என்ற கோஷம் தமிழ் மக்களிடையே வந்துள்ளது என்றால் அதற்கான முழு பொறுப்பையும் பெரும்பான்மை சமூகத்தின் தலைவர்கள் ஏற்க வேண்டும். ஒரு சில அரசியல்வாதிகள் இன்னும் ஒரு வேட்பாளரை வெற்றி பெற செய்ய எடுத்த விடயத்தை தாங்கள் எடுத்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை மறைப்பதற்காகவும் சலுகைகளை பெற்றதை மறைப்பதற்காகவும் ஒரு சிலர் தமிழ் மக்களை குழப்பும் வகையிலும் செயற்படுகின்றார்கள். தனிப்பட்ட நன்மைக்காக எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு சில வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது அதனை மறக்க முடியாமலே பொது வேட்பாளரின் பின்னால் இருக்கின்றனர். திரைமறைவில் அவர்கள் பிரதான வேட்பாளரோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதான வேட்பாளரை சந்தித்து இவ்வாறு மறைமுகமாக உங்களுடன் வேலை செய்வது என்று கலந்துரையாடியுள்ளார்கள். ஆனால் நாங்கள் தமிழரசு கட்சி என்ற வகையில் அவ்வாறு மக்களுக்கு துரோகம் செய்ய போவதில்லை. கடந்த விடுதலை போராட்டம் நடந்தபோது இராணுவத்துடன் இணைந்து விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பொது வேட்பாளருக்கு பின்னால் இருந்து கொண்டு எமது தமிழ் மக்களையும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளையும் காட்டிக் கொடுக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்கின்றனர். பொது வேட்பாளரை எதிர்ப்பதால் பல அச்சுறுத்தல்கள் நமக்கு விடுவிக்கப்படுகிறது. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காவிட்டால் உங்கள் அரசியலை அழித்து விடுவோம் என்றும் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகாமல் பார்த்துக் கொள்வோம் என்றும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. இந்த அச்சுறுத்தல்களுக்கு பாய்ந்து தமிழ் மக்களுக்கு தேவையான விடயத்தை கூறாமல் இருக்கப் போவதில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறுவார். பொறுப்புள்ள அரசியல் கட்சி என்ற வகையில் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடமை எமக்கு உள்ளது என்று தெரிவித்தார்.